கடலூரில் புறவழி சாலை அமைக்கும் பணியின் போது ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதில் தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடலூர் திருவந்திபுரம் சாலையில பாத்தீங்கன்னா கேஎன்பேட்டை அருகே பைபாஸ் சாலை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. இந்த பணிக்காக சாலையோரத்துல பள்ளம் தோண்டும் பணி இன்று கடந்த நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அந்த திருவந்திபுரத்திலிருந்து கடலூர் மாநகராட்சிக்கு வரக்கூடிய ராட்சத குழாய் குடிநீர்ல இந்த பள்ளம் தோண்டும் பணியின் போது திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேஎன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆறாக வெளியேறி சாலையில் ஓடியது. இதன் காரணமா கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு தண்ணீர் ஏற்றும் பணி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த குடிநீர் குழாயில் ராட்சத குடிநீர் குழாயில உடைப்பு ஏற்பட்டதன் காரணமா பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய குடிநீர்ல கூடும் தடை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. எனவே இதனால உடனடியாக இந்த தண்ணீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்ட பணியை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என்ற இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த கடலூர் திருவந்திபுரம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் பணி கடந்த வருடங்களாக நடைபெற்று வருகின்றது. இந்த பணியின் பொழுது அந்த அருகில் இருக்கக்கூடிய பாலங்கள், அதாவது சர்வீஸ் சாலை அமைக்கக்கூடிய பகுதிகளில் அதற்கான பள்ளம் தோண்டும் பணிகள் நடைபெற்ற போது இந்த உடைப்பு ஏற்பட்டது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறை மற்ற அதிகாரிகளுக்கு, அதாவது மற்ற துறைகளுக்கு தெரிவிக்காமல் இந்த பணியை மேற்கொண்ட பொழுதுதான் ஜேசிபி இயந்திரம் தோண்டும் பொழுது இந்த உடைப்பு ஏற்பட்டது என்ற ஒரு தகவல் கூட கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த தண்ணீர், அதாவது பொதுமக்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் சாலை பெருக்கெடுத்து வருவது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக அதற்கான அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என உங்கள் விவரங்களுக்கு நன்றி விவேக்.